وعلى سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب صدق الله مولانا العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم تابعوا بين الحج والعمرة فإنهما ينفعان الفقر والذنوب كما ينفع القير خبد الحديث والذهب والفضة وليس للحج المبرور ثواب إلا الجنة رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வலோகத்தை படைத்து பராமரிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்னென்னு முறித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், என்றும் எப்பொழுதும் எல்லோரினாலும் வணங்கப்பட தகுதியான ஏகனென்று சாட்சியம் கூறுகின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சாந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிநெறிகளை அடியொற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் பேரிலும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமும் மகத்துவமும் நிறைந்த துல்காதாவுடைய மாதத்தில் ஜுமாவுடைய தினத்தில் இறை கட்டளையாம் ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இறை இல்லம் மஸ்ஜிதுக்கு வருகை தந்து நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் மா தும்து லில்லாஹி தஆலா, இந்த மஸ்ஜிதில் தரித்திருக்கும் நேரமெல்லாம் அல்லாஹுக்காக தரித்திருக்கிறேன் என்ற தூய நல்லெண்ணத்துடன் நிகழ்த்தப்படும் குத்பா பேருரையை கவனமாக நிதானமாக சரியாக செவித்தாழ்த்தி தன்னுடைய வாழ்க்கையையும் பிற சமூகத்துடைய வாழ்க்கையையும் சீர்படுத்த வேண்டும் என்ற நன்னோக்கத்துடன் அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும் இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஏவல்களையும் எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விலக்கல்களையும் தந்திருக்கிறான். அவனது ஏவல்களை தம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் விடயத்திலும் அவனால் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியங்களில் முற்றிலுமுற்றாக தவிர்ந்து ஒதுங்கி வாழும் விடயத்தில் அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் நான் இறை கட்டளை பிறப்பிக்குகின்றேன், வசியத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் சிறப்பான படைப்பாக மனிதர்களை படைத்து அவர்கள் இக்காலத்தில் அல்லாஹ்விடத்தில் சிறப்பானவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலங்களையும் ஒரு காலத்தை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அழியும் வரைக்கும் ஒரு வருடம் என்பது அது 12 மாதங்களை கொண்டது. அந்த 12 மாதங்களில் அல்லாஹு தஆலா 4 மாதங்களை மிக சிறப்பான மாதமாகவே வைத்திருக்கிறான். அதில் ஒன்று நாம் வீட்டிருக்கக்கூடிய இன்றைய இந்த மாதம் துல்காதாவுடைய மாதம், இரண்டாவது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், மூன்றாவது முஹர்ரத்துடைய தொடர்ச்சியான 3 மாதங்களும், ஷாபானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரஜபுடைய ஆகிய 4 மாதங்களையும் 12 மாதங்களில் சிறப்புமிக்க ஒரு மாதமாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இக்காலம் ஏன் சிறப்பாக்கப்பட்டிருக்கின்றது என்றால், இக்காலத்தில் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளாகிய ஒரு கடமை, ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றும் ஒரு காலமாகவே இந்த ஷவ்வாலுடைய துல்காதாவுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய காலங்களை
ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றும் ஒரு காலமாக அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கிறான். இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் நாம் இருந்த மாதம் ரமலானுடைய மாதம். அது அதைவிட சிறப்புமிக்க மாதம். 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை அல்லாஹ் ரமலானில் வைத்திருந்தான். அந்த ஒரு மாதம் அனைவர்களும் நோன்பு நோற்று, பகல் காலங்களில் நோன்பு நோற்று, இரவு காலங்களில் நின்று வணங்கி ஏராளமான நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளும் ஒரு காலம். அக்காலத்தில் மனிதர்களாகிய எங்களை அல்லாஹ் பக்குவப்படுத்தி, பூரணப்படுத்தி, தூய்மைப்படுத்தி, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிறைவேற்றுவதற்கு சாந்தமான உள்ளத்தை ஏற்படுத்தி, அதன் பின்னால் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் 50 கடமைகளை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட மார்க்கம். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்ற 50 கடமைகள். ஒவ்வொரு கடமைகளிலும் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விதமான தனித்துவத்தையும் தத்துவத்தையும் நன்மைகளையும் தன்மைகளையும் பண்புகளையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். நோன்பு பருவ வயதை அடைந்து புத்தி சுவாதனம் உள்ள உடலில் பலமுள்ள அடியார்கள் மீது பூமியில் எப்பாகத்தில் இருந்தாலும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு வணக்கமாக நோன்பை அல்லாஹ் வைத்தான். தொழுகை அது ஒவ்வொரு நாளிலும் 5 நேரங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். நோன்பு ஒரு வருடத்தில் ஒரு மாதம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஜகாத் ஒரு வருடத்தில் ஒரு விடுத்தம் அல்லது அறுவடை செய்பவர்களாக இருந்தால் அறுவடையின் பொழுது 2 விடுத்தங்கள் அது கடமையாகும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை ஆயுளில் ஒரு விடுத்தம் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத் என்ற இந்த வணக்கங்களை விட ஒரு தனித்துவமான தத்துவமான ஒரு தார்மீகமான ஒரு மனிதர்களை பக்குவப்படுத்தக்கூடிய நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய பாரிய சிறப்பம்சங்களை அல்லாஹ் இந்த ஹஜ் என்ற வணக்கத்தில் வைத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஒருவர் தொழ வேண்டும், தொழுகை தவறிவிட்டது, இதர காலங்களில் கலா செய்து கொள்ள முடியும். நோன்பு நோக்க வேண்டும், நோன்புடைய காலம் நோக்க முடியவில்லை, அவர் நோன்பு ரமலானுடைய மாதம் கழிந்துவிட்ட பொழுதிலும் இதர காலங்களிலும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் கடலிலும் தரையிலும் எங்கிருந்த பொழுதிலும் அந்த கடமையை கலா செய்து கொள்ள முடியும். அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பொறுத்தமட்டில் ஒருவர் நிறைவேற்றுவதாக இருந்தால் அது ஹஜ்ஜுடைய காலத்திலே நிறைவேற்ற வேண்டும். இந்த கடமை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் அதனை நிறைவேற்றுவதற்கு உலகத்தில் அவர் எந்த திசையில், எந்த பாகத்தில், எந்த திக்கு திசையில் பிறந்து வாழ்ந்த பொழுதிலும் அதனை நிறைவேற்றுவதற்காக மக்கா முக்கர்ரமாவே சொல்ல வேண்டும் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக நியத்து வைத்தார், நிறைவேற்றுவதற்கு சென்றார், அங்கே நிறைவேற்ற முடியவில்லை, அல்லது அது பாத்திலாகிவிட்டது, கடமை தப்பிவிட்டது, அரஃபா தரிக்க கிடைக்கவில்லை, அவர் அந்த ஹஜ்ஜை கலா செய்ய வேண்டும், மீண்டும் நிறைவேற்ற வேண்டும். பின்னால் ஒரு காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதனை நிறைவேற்றுவதற்குரிய காலமாக எதிர்வரும் வருடங்களில் உள்ள ஹஜ்ஜுடைய காலத்திலே அவர் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் இது அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலமாகவே இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலும் சொல்லும் பொழுது, வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ் யஅதூக ரிஜால் வஅலா குல்லி லாமிரின் யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, மனிதர்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனித சமுதாயத்தினர்களே, கத் ஃபுரில அலைக்கும் அல் ஹஜ்ஜி ஃபஹுஜ்ஜு, உங்கள் மீது ஹஜ் என்ற வணக்கம் விதியாக்கப்பட்டிருக்கின்றது, அதனை நிறைவேற்றுவதற்காக விரைந்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய கிருபை இந்த நாட்டில் உலகத்தில் பல பாகங்களில் இருந்து பல திசைகளில் இருந்து நம்முடைய பிரதேசங்களில் இருந்து கூட அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நியத் வைத்தவர்களாக
அவர்கள் ஊரை விட்டு புறப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் அந்த கடமைகளை நிறைவேற்றினார்களோ அவர்கள் அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள். யார் மீதெல்லாம் அது கடமையாக இருந்து இன்னும் நிறைவேற்றவில்லையோ, இன்னும் பெறவில்லையோ, உள்ளத்தில் உதிப்பு பெறவில்லையோ, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா ஃபஇன்னஹுமா யன்ஃபஆனி. அவ்விரண்டும் அல் ஃபக்ர வத்-துனூப. உண்மையான ஹஜ்ஜி, உண்மையான உம்ரா அவருடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளையும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படும் ஃபக்ரையும் ஏழ்மையையும் தேவையையும் அது போக்கும் தனித்துவத்தை அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிக்கு வைத்திருக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யார் உண்மைக்குண்மையாக யாருடைய ஹஜ்ஜி அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதோ அவர் ஹஜ்ஜை நிறைவேற்றி திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று பாவமற்றவராக புண்ணியவானாக தூயவனாக அவர் வீடு ஊரு நாடு திரும்புகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு எண்ணம் கொண்டவர்கள், தயாரித்தவர்கள், தயாரானவர்கள், நியத்து வைத்தவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் இன்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை வாயில் மொழிந்தவர்களாக உள்ளத்தில் இருந்து அந்த ஆனந்தத்துடன் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்மிலும் பலர்களுக்கு அல்லாஹ் வசதிகளையும் வாய்ப்புகளையும் காலங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இருந்தும் நம்மில் இன்னும் ஏராளமானவர்கள் இதனை நிறைவேற்றுவதற்கான எண்ணம் இல்லாமல், முயற்சி இல்லாமல், தயாரிப்பு இல்லாமல் காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மன் மலக்க ஜாதன் வராஹிலத்தன் தபலூஹு இலா பைத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டை சென்று அல்லாஹ்வுடைய கடமையாகிய அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு சகலவிதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்று நிறைவேற்றாமல் வலா யஹுஜ்ஜு பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய வீட்டை சென்று தரிசித்து அந்த கடமையை நிறைவேற்றாமல் மௌத்தாகிவிட்டால் ஃபலா அலைஹி அய்யமூத யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவர் இந்த பூமியை விட்டு மரணிக்கும் பொழுது யகூதியாக நஸ்ரானியாக மரணித்தே அன்று கிடையாது என்ற மிக கடினமான எச்சரிக்கையையும் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தயாரானவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எம்மில் எத்தனை பேர் இது காலம் தாமதமான கடமை, வேலைகளை முடித்துவிட்டு தேவைகளை நிறைவேற்றிவிட்டு நாம் செல்வோம் என்று காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கத்தக்கன மௌத்து வந்துவிட்டால் அல்லது உடலில் ஆரோக்கியம் குன்றிவிட்டால் இருந்த வசதி வாய்ப்புகள் இழந்து விட்டால், அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதுள்ள கடமை ஒரு பொழுதும் விழுந்து விடாது என்பதை மறந்து விடாதீர்கள். இன்றிருக்கும் ஆரோக்கியம், இன்றிருக்கும் செல்வம், இன்றிருக்கும் வசதி, இன்றிருக்கும் வாய்ப்பு அது என்றும் நிலைத்திருக்குமா என்பது ஒரு கேள்வியான ஒரு விடயமாக இருக்கிறது. அதனால் வாய்ப்பிருக்கும் பொழுது, வசதிகள் இருக்கும் பொழுது, சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது நல்ல விடயங்களில் முந்திக் கொள்ள வேண்டும். பாதிரு பில் ஆமாலி சாலிஹா, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நல்ல விடயத்தில் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சிலர்கள் மக்கா சென்று வந்துவிட்டால், காபாவை பார்த்து வந்துவிட்டால், உம்ராவுக்கு சென்று வந்துவிட்டால் கடமை விழுந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜுடைய வணக்கம். காபாவை பார்ப்பது வணக்கம் அல்ல, காபாவை பார்ப்பதற்கு கடமை அல்ல, ஹஜ்ஜுடைய கடமை. அது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் அங்கே மினாவில், அரஃபாவில், முஸ்தலிஃபாவில், அந்த ஜமராவில் அக்காலத்தில் அங்கிருந்து செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேற்றுவதனூடாகத்தான் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேறுமே தவிர, உம்ராவுக்கு சென்று வந்துவிட்டேன், காபாவை பார்த்துவிட்டு வந்துவிட்டேன், தவாப் செய்து விட்டேன், அந்த பூமியை மிதித்து விட்டேன், என்னுடைய கடமை முடிந்து விட்டது என்று யாரும் தங்களை தாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். இரண்டாவது, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில்
அரஃபாவுடைய தினத்தில் அங்கே நின்று ஆற்றிய ஒரு உரை மனித வாழ்வில் எக்காலத்திலும் எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒரு உரையாக இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று அங்கே அரஃபாவில் நின்று பலவிதமான விடயங்களை உம்மத்துக்கு சொன்னார்கள். அதில் மிக முக்கியமானது இன்றைய வாழக்கூடிய இந்த சமூகத்துக்கு இன்றைய காலத்துக்கு மிக தேவையானது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த மாதம், இந்த காலம், இந்த இடம், நீங்கள் இருக்கும் இந்த மைதானம் எந்த அளவுக்கு மிக சிறப்பானதோ, எந்த அளவுக்கு மிக கண்ணியமானதோ, இதை விடவும் ஒரு மனிதனுடைய மானமும் ஒரு மனிதனுடைய செல்வமும் ஒரு மனிதனுடைய உரிமையும் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானது. இன்னம்வாலக்கும் வாராவக்கும் அலைக்கும் ஹராமுன் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. ஏ மனிதர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அங்கே அரஃபாவுடைய மைதானத்திலிருந்து முழு உம்மத்துக்கும் கியாமத் வரும் முழு மனிதர்களுக்கும் ஒரு பாடமாக ஒரு பாடத்தை கற்றுத் தந்தார்கள். இந்த காபா அமைந்திருக்கும் இடம் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு ஒரு புண்ணியமான பூமியோ, அன்றைய காலம் எவ்வளவு மிக சிறப்பான ஒரு காலமோ, அன்றைய பகல் எந்த அளவுக்கு மிக கண்ணியமானதோ, இதே போல இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் மானமும் மரியாதையும் கண்ணியமும் மிக மிக கண்ணியமானது. இன்னொரு ஹதீஸ்ல நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை பார்த்து சொன்னார்கள், யா காபா, ஏ காபாவே, மா தியபக் வமா ஆலமக் வமா ஆலம ஹுர்மக். நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், காபாவுடன் பேசினார்கள், ஏ காபாவே, உன்னுடைய கண்ணியம் என்ன, உன்னுடைய மகத்துவம் என்ன, உன்னுடைய கீர்த்தி என்ன, விளங்கிக் கொள். இதை விடவும் ஒரு மூமினுடைய முஸ்லிமுடைய மானம் உள்ளம் மிக கண்ணியமானது, மிக கண்ணியமானது. யாராவது ஒரு மஸ்ஜிதை இடிக்க அழிக்க உடைக்க வந்தால் உணர்வுகள் எந்த அளவுக்கு கொதித்தெழும்பும். இதே நேரத்தில் ஒரு மனிதர் அந்த காபாவை இடிக்க வந்தால் அந்நேரத்தில் எமது உணர்வுகள் எங்கிருந்த பொழுதும் எவ்வாறு கொதித்தெழும்பும். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதை விடவும் ஒரு மனிதனுடைய மானத்தை மானசிங்கப்படுத்துவது, ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது, அது சொல்லால், செயலால், எழுத்தால், நடத்தையால், தன்னுடைய தன்மையினால் மானசிங்கப்படுத்துவது மிக பாரதூரமான குற்றம் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ஒரு நாட்டில் வாழ்கிறோம். இந்த நாட்டில் எழுத்து சுதந்திரம் இருக்குகின்றது, கருத்து சுதந்திரம் இருக்குகிறது, ஆலோசனை சுதந்திரம் இருக்கிறது. அது நாட்டில் சுதந்திரம் இருக்கலாம், அது சட்டத்தில் சுதந்திரம் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் யாருடைய உள்ளத்தை உடைப்பதற்கும் சுதந்திரம் கிடையாது. யாருக்கு எதிராக எழுதுவதற்கும் கருத்து வெளியிடுவதற்கும் உள்ளத்தை உடைப்பதற்கும் உரிமை கிடையாது. அருமையான சகோதரர்களே, இன்று நமது சமூகத்தில், குறிப்பாக நமது பிரதேசங்களில் ஒரு மனிதர் ஒரு தவறு செய்துவிட்டால், ஒரு பாவம் செய்துவிட்டால் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அல்லாஹ் மன்னிப்பாளனாக இருக்கிறான். இன்றைய நமது சமூகம் அந்த குறையை, அந்த பாவத்தை மானசிங்கப்படுத்தி அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய மானத்தையும் இன்றைய இணையதளங்களின் ஊடாக, டிஜிட்டல் யுகம், நவீன கருவிகள் நிறைந்த ஒரு காலம், அது ஒரு செகண்டில் ஒரு செய்தி முழு உலகத்துக்கும் அம்பலப்படுத்தப்படுகிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய குறையை மறைப்பானோ, மன் சத்தர முஸ்லிம் அலா முஸ்லிமின் சத்தரஹுல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு மனிதனுடைய குறையை மறைத்தால் அந்த குறையை மறைத்த மனிதனுடைய குறையை அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் மறைக்குகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சாலிஹே பெரியார்களே, கருத்து சுதந்திரம் இருக்கிறது, எழுத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக ஒரு மனிதனுடைய மானத்தை மானசிங்கப்படுத்தும் சுதந்திரம் அது மார்க்கத்தில் கிடையாது. வார்த்தையும் வணக்கம் எண்ணமும் அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்படுகிறது, எழுத்தும் அல்லாஹ்விடத்தில் அவதானிக்கப்படுகிறது. குர்ஆன் சொல்லுகிறது, மா யல்ஃபிது மின் கௌலின்
இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். ஏ மனிதர்களே, நீங்கள் பேசக்கூடிய, உச்சரிக்கக்கூடிய, எழுதக்கூடிய அனைத்தும் உங்களுடைய பட்டோலையில் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு அடியான் ஒரு தவறு செய்து விட்டான். மனிதன் என்பவன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன். இல்லை என்றால் மலக்காக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நபியாக இருக்க வேண்டும். பாவத்தை விட்டு பரிசுத்தமானவர்கள் நபிமார்கள், பாவத்துடைய சிந்தனையற்றவர்கள் மலக்குமார்கள். அருமையான சகோதரர்களே, மனிதன் என்பவன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன். அவன் பாவம் செய்து விட்டான். செய்த பாவத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் இந்த பூமியில் ஷிர்க்கை தவிர, இறை நிராகரிப்பை தவிர, ஜினா செய்த, கொலை செய்த, பாவம் செய்த, குற்றம் செய்த, களவெடுத்த, கொள்ளையடித்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கும் கஃபார் அல்லாஹ்வாக இருக்கிறான். யாருக்கும் சீர்குத்தும் உரிமை, இவர் சொர்க்கவாதி, இவர் நரகவாதி, இவர் அப்படிப்பட்டவர், இவர் இப்படிப்பட்டவர், சீர்குத்தும் உரிமை அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதர் ஒரு தவறு செய்து விட்டான். உண்மையில் அல்லாஹ்விடத்தில் அவன் தௌபா செய்து விட்டான். தான் செய்தது தவறு, பாவம் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து விட்டான். அல்லாஹும் அந்த பாவத்தை மன்னிக்க பிற ஒரு அடியான் அவன் செய்த பாவத்தை அம்பலப்படுத்தினான், பகிரங்கப்படுத்தினான், கேவலப்படுத்தினால், பிரபலியமாக்கினால், அல்லாஹு தஆலா அந்த பிரபலப்படுத்திய அந்த மனிதனை இந்த பூமியில் மரணிப்பதற்கு முன்னால் அதே தவறை செய்ய வைக்காமல் அல்லாஹ் அவரை மன்னிப்பது கிடையாது. அல்லாஹ் அவரை மரணிக்க செய்வது கிடையாது. அதனால் அருமையான சகோதரர்களே, மனிதர்கள் யாரும் தவறு செய்யலாம், குற்றம் செய்யலாம். தவறிழைத்தவர் தௌபா செய்வது அவருக்குரிய கடமை. அதை தண்டிக்கும் உரிமை, மன்னிக்கும் உரிமை படைத்தவனுக்கு இருக்கிறது. அதனை வெளிப்படுத்துவது, கேவலப்படுத்துவது, அதனை அநாசிங்கமாக, அநாகரியமாக அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய தகுதியையும் அவருடைய குறையையும் வெளிப்படுத்தும் உரிமை அல்லாஹ் யாருக்கும் தரவில்லை. ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைப்பது காபாவை உடைப்பதை விட மிக பாரதூரமான பாவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, இந்த குத்பாவில் இரண்டாவது செய்தியாக நாம் எமக்கு மத்தியில் உள்ள அலாக்கத், சகோதரத்துவம், வாஞ்சை, உறவுகள், தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்று அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று கொண்டு ஆற்றிய உரையில் ஒரு பகுதியில் இருந்து வாழ்க்கையில் பாடமாக படிக்க வேண்டும். குறைகளை மறைப்பது, மன்னிப்பது, அதனை நாம் விடுவது மார்க்கம் வேண்டும் ஒரு விடயம் என்பதை மறந்து விடாதீர்கள். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விடயத்தில் மிக கடினமான எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மூன்றாவது, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இருக்கும் காலம் இது துல்காதாவுடைய மாதம். எங்களை முன்னோக்கி துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது. அக்காலம் மிக சிறப்பானது. அதனுடைய இரவும் பகலும் மிக கண்ணியமானது. அல்லாஹு தஆலா அந்த 10 இரவுகள் மீது சத்தியம் செய்கிறான், அதோடைய கண்ணியத்தை விளங்கப்படுத்துகிறான். அக்காலத்தில் ஏராளமான அமல்கள் இருக்கிறது. அக்காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய வணக்கம், அது மிக முக்கியமாக குர்பானுடைய, உம்ஹியாவுடைய வணக்கமும் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு புத்திசாலி என்பவர் ஒரு காலம், ஒரு சீசன், ஒரு பருவம் வருவதற்கு முன்னால் அதற்குரிய தயாரிப்பு, அதற்குரிய முன்னேற்பாடு, அதற்குரிய திட்டம், அதற்குரிய ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் எம்மை முன்னோக்கி கொண்டு வந்திருக்கும் அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் யௌமுன் நஹர், அது நஹருடைய நாளில் நிறைவேற்ற வேண்டிய அந்த குர்பானுடைய, உம்ஹியாவுடைய மிக பெரும் கடமையை நிறைவேற்றுவதற்காக இன்றிலிருந்து நாம் அதற்கு தயார் செய்ய வேண்டும், எண்ணம் கொள்ள வேண்டும், முயற்சிக்க வேண்டும். ஆடு மாடு ஒட்டகம் போன்றவைகளை தேர்வு செய்வர்களை தேடுவதில் அல்லாஹ்வுடைய நன்மையை அடைவதற்காக நாம் ஒவ்வொருத்தரும் முன்னாயத்தம் செய்து கொள்வோமாக. நான்காவது, இன்றைய தினம் மே மாதத்தின் முதலாவது திகதி. இன்றைய நாள் எமது நாட்டில் அது ஒரு தொழிலாளர் தினம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு ஊரு, ஒரு நாடு, அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய எழுச்சி, அதனுடைய மேன்மை பெற வேண்டுமாக இருந்தால் அங்கு தொழிலாளர்கள், முதலாளியர்கள் என்று இரண்டு வர்க்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தன் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகித பஅதஹும் பஅதன் சுஹ்ரியா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு பிரதேசங்களிலும், ஒவ்வொரு சமூகத்திலும் செல்வம் உள்ளவர்கள், தேவை உள்ளவர்கள், ஆளுமை செலுத்துபவர்கள், வேலை செய்பவர்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுதும், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, ஒவ்வொருவர்களும் மேய்ப்பாளர்கள், பொறுப்பாளர்கள், தலைமைத்துவம் உள்ளவர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி கியாமத்தில் விசாரிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கம் முதலாளி வர்க்கத்தினர்கள் அல்லது வேலை கொடுப்பவர்கள் அல்லது பெருமிடத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்குரிய கடமை, அவர்களுக்குரிய பொறுப்பு, அவர்களுடைய தன்மைகளை பற்றி மார்க்கம் பேசியிருப்பது போல அவர்களுக்கு கீழால் இருக்கும் பணியாளர்கள், வேலைக்காரர்கள், பணிவிடை செய்பவர்கள், இவர்களுக்கான உரிமைகள், இவர்களுக்கான சன்மானங்கள், இவர்களுக்கான கண்ணியங்கள், இவர்கள் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதையும் மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு என்றால், அந்த ரமலானுடைய அந்த முதலாவது ஹதீஸில் ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் வெறும் ஒரு பகுதி, யார் ரமலானுடைய காலத்தில் பகல் நேரங்களில் தனக்கு கீழால் வேலை செய்யும் பணியாளர்கள் அவர்களுடைய வேலை பளுக்களை குறைப்பதற்காக, அவர்களுடைய வேலைகள் பூர்த்தியாக நடைபெற வேண்டும், வலிமையான வேலைக்காரர்களை விட இன்னும் 2-4 தேவைக்கு தக்கன உதவியாளர்களை சேர்த்து அந்த வேலையாளர்களுடைய வேலை பளுக்களை குறைப்பாரோ அல்லாஹு தஆலா அவருக்கு சுவர்க்கத்தை கொடுக்குகிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருவரிடம் ஒரு வேலை வாங்குவதாக இருந்தால், அல்லது நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய காலத்தில் பொருள்களை சுமப்பதற்கு கழுதைகள், குதிரைகள், ஒட்டகங்களே பாவிக்கப்பட்டது. அதில் சுமத்தாக்கப்படும் சுமைகள், அதில் ஏற்றப்படும் பாரங்கள், அது எந்த அளவுக்கு தாங்குமோ, எந்த அளவுக்கு இழுக்குமோ, எந்த அளவு அதனால் அதனுடைய வேலைகளை செய்யுமோ அந்த அளவுக்கே நீங்கள் ஏற்ற வேண்டுமே தவிர அதை சுமக்க முடியாத, அதை இழுக்க முடியாத, அது தாங்க முடியாத வேலை பளுக்கள், அதன் மீது சுமைகள் ஏற்ற வேண்டாம் என்று கூட ஒரு மிருகத்துடன் வேலை வாங்கும் பொழுது எவ்வளவு கண்ணியமாக வாங்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. அதனால் இந்த முதலாளிமார்கள் அல்லது தொழிலாளிகளுக்கு வேலை கொடுப்பவர்கள், இந்த தொழிலாளிகள், இவர்கள் ஒவ்வொருவருடைய விளப்பமும், இவர்களுடைய விளக்கமும், முயற்சியும், தன்மையும், தராதரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அவரை புரிந்து அவரிடம் என்ன வேலை வாங்கலாம், எவ்வளவு செய்வார், செய்வதற்கான கூலிகள் போன்ற விடயங்களில் மேல் உள்ள வர்க்கத்தினர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்துவது இந்த முதலாளிகளுடைய கடமை என்பதையும் மறந்து விடாதீர்கள். இவர்கள் வேலை செய்கிறார்கள் அறிவின்மையின் காரணமாக அல்லது வசதியின்மையின் காரணமாக அல்லது தொழிலின்மையின் காரணமாக ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறார்கள். எல்லோருமே சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டியவர்கள். இவர் வேலை செய்கிறார், பணியாளர் என்பதற்காக சமூகத்தில் ஓரம் கட்டப்பட வேண்டியவர்கள் அல்ல. யாரும் யாரையும் துச்சமாக, தரக்குறைவாக, கண்ணியக்குறைவாக கருதக்கூடாது என்பது மார்க்கம் சொல்லித்தரும் புத்திமதி. இரண்டாவது, அந்த வேலைக்காரர்கள் அவர்கள் வேலை செய்துவிட்டால், தொழில் புரிந்துவிட்டால், கடமைகளை நிறைவேற்றிவிட்டால் அவர்களுக்கான கூலிகளை நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஒரு வேலைக்காரர் வேலை செய்து முடித்து விட்டால் அவருடைய வியர்வை வத்துவதற்கு முன்னால் அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் இன்றைய தினம் அந்த தொழிலாளர் தினமாக இருப்பதனாலும் அவர்களையும் ஞாபகமூட்டியவனாக அவர்களுக்குள்ள கடமைகளையும் மார்க்கம் சொல்லித் தந்திருக்கிறது. பணியாளர்கள், வேலையாளிகள், ஒரு இடத்தில் வேலை செய்கிறேன், நான் ஒரு உறுதி பிரமாணம் கொடுத்திருக்கிறேன்,
எனக்கு ஒரு வேலை பணிக்கப்பட்டிருக்கிறது, பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது, அதில் ஹியானத், அதில் மோசடி, அதில் தரக்குறைவு, அதில் குறைபாடுகள் செய்து ஏமாற்றம் செய்துவிடக் கூடாது. இது அவர்களுக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கும் மிக பெரும் ஒரு புத்துணர்வு என்பதையும் மறந்து விடாதீர்கள். ஐந்தாவது, இது ஒரு ஹுத்பா என்பதனால் இது ஒரு ஊருடைய ஒரு மாநாடு, ஒரு இஜ்திமா, ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு தேவையான அன்றைய காலத்தில் சமூக சமய மார்க்க ஒழுக்கம் சார்ந்த தேவையான விடயங்களை கருத்தில் உள்வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்துவதற்கான நல்லொரு இடமே இந்த ஹுத்பா. இந்த ஹுத்பாக்கள் ஜும்மாக்களில் அன்றைய காலத்தில் சமூகத்தில் சீராக்கப்பட வேண்டிய விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். 4 விடயங்கள் இதுவரைக்கும் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். ஐந்தாவது மிக முக்கியமானது, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், 3 விடயங்கள் இருக்கிறது. நேரம் வந்துவிட்டால் அவைகளை பிற்படுத்தாதீர்கள். ஒன்று, தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகையுடைய நேரத்தை விட பிற்படுத்தாதீர்கள். இரண்டாவது, திருமணம் பேச்சுவார்த்தை ஆரம்பித்து ஒரு மணவாளனுக்கு மணவாளி ஒரு பெண் கிடைத்துவிட்டால், ஒரு பெண்ணுக்கு தகுந்த மணவாளன் கிடைத்துவிட்டால் அதனை நீண்ட காலமாக பேச்சுவார்த்தையில் தொங்க விடாதீர்கள், பிற்படுத்தாதீர்கள். சமூகத்தில் பலவிதமான சீரழிவுகள் அதனால் ஏற்படும் என்பதை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த வகையில் இன்று இந்த காலம் பொதுவாக எமது சமூகத்தில் திருமணங்கள் நடைபெறும் ஒரு காலமாக இருக்கிறது. இன்றைய விவாக பதிவாளர்களின் கருத்து கணிப்பேரின் பிரகாரம் எத்தனை திருமணங்கள் நடைபெறுகின்றதோ அத்தனை திருமணங்களை விட அதிகமாக விகிதாசாரத்தில் நடைபெறும் வேகத்தை விட அதைவிட ஒரு படி மேலால் திருமணங்கள் பிறந்து விடுகிறது, டிவோர்ஸ் ஆகிறது. விவாக பெறுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கான காரணங்கள் வெளிப்படையான பல காரணங்கள் சொல்லப்பட்ட பொழுதிலும் மிக முக்கியமான ஒரு காரணமும் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வில் இருந்து ஒரு விளக்கத்தை தெளிவை சொல்ல வருகிறேன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக திருமணங்கள் பொழுது மணவாளனுக்காக அந்த மணவாளிக்காக ஓத வேண்டிய துஆவை நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். திருமணம் நடந்தால் அன்றைய தினத்தில் அந்த மணவாளனுக்காக பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட வேண்டிய 3 முக்கியமான இடங்கள் இருக்கிறது. அதிலொன்று, ஒருவர் பால் குடித்து விட்டால் பாரிக் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீஹி வஸித்னா மின்ஹு, யா அல்லாஹ் இந்த பாலில் பரக்கத் செய்வாயாக, அதிகப்படுத்துவாயாக. இரண்டாவது, ரஜபுடைய மாதம் வந்துவிட்டால் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான், யா அல்லாஹ் இந்த ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. ரஜபில் பரக்கத்துக்காக துஆ செய்யப்பட்டிருக்கிறது. பால் குடித்தால் பரக்கத்துக்காக துஆ செய்ய வேண்டும். மூன்றாவது, திருமணமான ஒரு மணவாளனுக்காக அல்லாஹும்ம பாரக்கல்லாஹு லக்க வ பாரக்க அலைக் வ ஜமா பைனகுமா, உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. வாழ்க்கை சரியாக முறையாக மௌத் வரைக்கும் அந்த வாழ்க்கை பயணிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த வாழ்க்கையில் பரக்கத் தேவை. பரக்கத்தை அல்லாஹ் பெரியவர்களுடன் வைத்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நடைபெறும் திருமணங்கள் அதிகமாக எமது ஊரில் எமது பகுதிகளில் அது வைபவ கல்யாண மண்டபங்களில் நடைபெறுகிறது. அங்கே அதற்கான அழைப்பு விடுக்கப்படுகிறது. இன்று 4:30 மணிக்கு 5 மணிக்கு எனது மகளுடைய திருமண வைபவம் இருக்கிறது, தாங்களும் கலந்து பாரக்கல்லாஹு லக்க பாரக்க அலைக் என்ற துஆவை ஓதி வாழ்த்து சொல்லுங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அழைப்பை ஏற்றி ஏராளமான உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தவர்கள், உள்ளூரில் உள்ளவர்கள், வெளியூரில் உள்ளவர்கள் வேலை பழுக்களுக்கு மத்தியில் ஒரே நேரத்தில்
அந்த வாழ்த்தை சொல்லுவதற்காக வருகிறார்கள். அங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நீண்ட நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் அமர்ந்திருக்கிறார். வாழ்த்து சொல்லப்பட வந்து மணமகன் இன்னும் வரவில்லை. வாழ்த்து சொல்ல வந்தவர்கள் பதுவா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வாழ்த்து சொல்வதற்காக வந்தவர்கள் இன்னும் வரவில்லை, இன்னும் வரவில்லை, பதுவா செய்ய ஆரம்பிக்கிறார்கள். வார்த்தையால் சொல்லவில்லை என்றாலும் உள்ளம் நொந்து போகிறது. வேலைகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, எத்தனையோ வேலைகள் சோதனைகளுக்கு மத்தியில் இன்று வாழ்த்து சொல்ல வந்தோம், இன்னும் மணமகன் வரவில்லை. சோதர்களே, ஒரு வைபவத்தில் 600 நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மகன் அல்லது மணவாளன் அந்த மாப்பிள்ளை 1 மணி நேரம் பின்னிவிட்டால் 600 நபர்களுடைய 600 மணித்தியாலம். 600 மணித்தியாலம் என்பது சுமார் 25 நாட்கள். ஒரு நிகழ்வில் 25 நாட்கள் பாலாகிறது. 25 நாட்கள் பாலாகிறது. வந்து சேர்கிறார். மகரிபுடைய அதானும் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. அங்கே இமாம் குத்பா ஓத வேண்டியவர், அங்கே இமாம் துஆ செய்ய வேண்டியவர், மஸ்ஜிதில் தொழுகை நடத்தும் பொறுப்புள்ளவர். ஒரு இமாம் ஒரு மஸ்ஜிதுக்கு தொழுகை நடத்துவதற்காக 1 நிமிஷம் பிறந்துவிட்டால் சஃபில் இருக்கும் ஒளிப்போரும் பின்னால் பார்க்கிறார். இமாமை காணவில்லை. 1 நிமிஷம் பிந்தையதற்காக, 1 மணித்தியாலம் ஒரு மாப்பிள்ளை பிந்தையதற்காக யாரும் குரல் கொடுக்கவில்லை. உள்ளத்தால் வந்தவர்கள் நொந்து போகிறார்கள். துஆ செய்ய வேண்டியவர்கள் பதுவா செய்துவிட்டு செல்கிறார்கள். வாழ்க்கை சிக்கலில் போய் முடிகிறது. அருமையான பெற்றோர்களே, பெரியவர்களே, கணவான்களே, இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆயாத்துல் முனாஃபிக் ஸலாஸ், முனாஃபிக்குடைய அடையாளம் 3. வாக்களித்தால் மாறு செய்வது, நேரம் சொல்லி அதற்கு மாறு செய்வது, இது நிஃபாக்குடைய அடையாளம். மறந்து விடாதீர்கள். அல்லது உங்களுடைய நேரங்களை மாற்றுங்கள், உரிய நேரத்தை சொல்லுங்கள். அந்த வைபவங்களின் பொழுது ஏராளமான ஆண்கள் பெண்களுடைய தொழுகைகள் பாழ்படுத்தப்படுகிறது. இதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். 3வது, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 விடயத்தில் பிற்படுத்தக்கூடாது. முதலாவது, தொழுகை நேரம் வந்துவிட்டால் பிற்படுத்தக்கூடாது. 2வது, ஒரு மணவாளன் திருமணம் ஏற்பாடு நடந்து முடிந்துவிட்டால் அவசரப்படுத்த வேண்டும். 3வது, ஒரு ஜனாசா, ஒரு மையத்து மௌத்தாகிவிட்டால் அதை நல்லடக்கம் செய்வதில் நீண்ட கால நேரம் பிற்படுத்துவது இது கூடாது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெற்றோர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் இன்று மௌத்துடைய செய்திகள் எல்லோருக்கும் தெரியும். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பலவிதமான சுற்றுலாக்களிலும் பலவிதமான சந்தர்ப்பங்களிலும் சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், படித்தவர்கள், பாமரர்கள் எல்லோருக்கும் நடக்கிறது. குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாக இல்லை. ஒருவர் கனடாவில் இருக்கிறார், ஒருவர் ஜப்பானில் இருக்கிறார், ஒருவர் லண்டனில் இருக்கிறார், அங்கிருக்கிறார், இருக்கிறார். குடும்பத்தோடு மௌத்து விழுந்து விட்டது. நன்றாக தெரியும். குடும்பத்தில் வயது முதிர்ந்த நோயாளியான சிரமமான ஒருவர் இருக்கிறார். என்னுடைய விடயத்தில் முடிந்தால் வந்து கலந்து கொள்ளுங்கள். மௌத்தானதன் பின்னால் ஒரு ஜனாசாவை நீண்ட காலம் பிற்படுத்துவது அந்த ஜனாசாவுக்கு கொடுக்கப்படும் வேதனை என்பதை மறந்து விடாதீர்கள். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஜனாசா மௌத்தாகிவிட்டால் அது ஒரு நல்ல ஒரு ஜனாசாவாக இருந்தால் அது சொல்லுகிறது, தக்கத்தமூனை என்னை முற்படுத்துங்கள், அவசரப்படுத்துங்கள். அல்லாஹ்விடத்தில் வாக்களிக்கப்பட்ட நன்மாராயங்கள், வெகுமதிகள், நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு என்னை முற்படுத்துங்கள் என்று அந்த ஜனாசா பேசுகிறது. இல்லை, அந்த ஒரு ஜனாசா அது பாவம் செய்த கெட்ட ஒரு ஜனாசாவாக இருந்தால் அந்த ஜனாசாவை இந்த பூமிக்கு மேலால் வைப்பது சிறப்பு கிடையாது. அதனால் எது நல்லது எது கெட்டது என்ற தீர்ப்பு செய்யும் சக்தியை நான் இந்த இடத்தில் சொல்ல வரவில்லை. ஒரு ஜனாசா விழுந்துவிட்டால், மௌத்தாகிவிட்டால், மரணம் ஏற்படுத்திவிட்டால், அருமையான சகோதரர்களே, அதனை நல்லடக்கம் செய்வதில் பாரிய நேரங்கள் எடுத்து அந்த ஜனாசாக்களை வேதனை செய்யாதீர்கள். இறுதியாக இந்த ஊரில், இந்த சாய்ந்த மரத்தில் சுமார் 32,000 மனிதர்கள் தனிப்பெரும் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
எமது மாளிகை காட்டில் சுமார் 12,000 முஸ்லிம்கள் இருக்கிறோம். தனிக்கிற முஸ்லிம்கள் வாழும் இந்த ஊரில் மௌத்தானால் நல்லடக்கம் செய்வதற்கு ஜனாசா மையவாடிகள் 3 மையவாடிகள் இருந்தது. மாளிகை காட்டில் ஒரு ஜனாசா மையவாடி, சாய்மருடைய தக்வாவில் ஒரு மையவாடி, எங்கே அக்பர் மஸ்ஜிதில் 2 மையவாடிகள் இருக்கிறது. இந்த ஊரில் வாழ்பவர்களுக்கு எவ்வளவு விசாலமான இடம் இருக்கிறது. இவர்கள் வஃபாத்தானால் நல்லடக்கம் செய்வதற்கான தேவை மிக முக்கியமான ஒரு தேவை. நம்முடைய நாட்டில் குறிப்பாக நமது பிரதேசத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எல்லா விதமான வளங்களையும் தந்திருக்கிறான். அடக்கம் செய்வதற்கான இடம் நிலம் இருக்கிறது. அது ஜனாசா விழுந்தால் வஃபாத் நடந்துவிட்டால் அவர்களுடைய வீடுகளுக்கு தேவைகள் நிறைவேற்றிக் கொடுப்பதற்கு வாலிப சங்கம் ஜனாசா இயக்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி அல்லாஹ்வுக்காக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தரவுகளை சொல்லுகிறேன். 2024 இந்த சாய்ந்தவரதில் சுமார் 225 ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. 2025 இந்த சாய்ந்தவரது மாளிகை காடில் சுமார் 195 ஜனாசாக்கள் இந்த 3 மையவாடிகளிலும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2026 இன்று 5ஆம் மாதம் 1வது தேதி இன்று வரைக்கும் அங்கே மேற்பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்ய முடியாது. 2 மையவாடிகள் இருக்கிறது, நிரம்பிவிட்டது. இன்று இதுவரைக்கும் இந்த 4 மாதங்களில் 96 ஜனாசாக்கள் இன்றைய ஒரு ஜனாசாவுடன் சேர்த்து 96 ஜனாசாக்கள் இந்த எனது ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது ஊரில் இதற்கு பின்னால் இந்த தக்வாவுடைய மையவாடியில் நல்லடக்கம் செய்வதற்கு இன்னும் சுமார் 8 ஜனாசாக்கள் மாத்திரம் நல்லடக்கம் செய்வதற்கான இடங்கள் இருக்கிறது. ஒரு ஜனாசாவுக்கு மேலால் இன்னொரு ஜனாசா நல்லடக்கம் செய்ய முடியாது. அவர்களுடைய கண்ணியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அருமையான சகோதரர்களே, இடம் பற்றாக்குறைவாக இருப்பதனால் இன்று எமது தக்வாவுடைய ஜனாசா மையவாடியும் அக்பர் மையவாடியும் நிரப்ப வேண்டிய ஒரு பகுதிகள், நிரப்ப வேண்டிய மிக மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. இதை யார் செய்வது? நமது ஊரில் உள்ளவர்கள் செய்ய வேண்டும். இந்த தக்வா மையவாடியில் சுமார் அன்றைய கணிப்பின் பிரகாரம் 4 பகுதியில் ஒரு பகுதியை நிரப்புவதாக இருந்தால் 125 ஆவணத்தான் மண் போட வேண்டிய தேவை இருக்கிறது. இன்று வரைக்கும் 56 பெட்டிகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி நிரப்பப்பட்டால் சுமார் அந்த ஒரு பகுதியில் 500 ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்ய முடியும். சுமார் 10-12 வருடங்களுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட அந்த நிலத்துக்கு மேலால் மண்களை போட்டு மேலால் கட்டி நிலத்தை விட 2 அடிகள் உயரமான நிலைமையில் அது போடப்படுமாக இருந்தால் எமது ஊரில் உள்ள தேவையில் ஒரு பகுதியாவது நிறைவேற்றப்படும். அருமையான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருடைய செல்வத்தில் 5 விதமான கடமைகள் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். ஒரு மௌத்தாகிவிட்டால் அவருடைய செல்வம் அதில் 5 விதமான கடமைகள் இருக்கிறது. அதில் முதலாவது அவருடைய செல்வத்திலிருந்து செலவு செய்யப்பட வேண்டிய முதலாவது கடமை அவரை நல்லடக்கம் செய்வதற்கான ஈமை கிரைகள், நல்லடக்கம் செய்வதற்கான சமநீனம் அவருடைய சொத்திலிருந்து செலவழிக்கப்பட வேண்டும். நமது நாட்டில் மையவாடிக்கை ஃப்ரீயாக இருக்கிறது, கபறுகள் சும்மா வெட்டப்படுகிறது, சந்தா வீட்டில் கொண்டு தரப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், நன்மைகளை ஆதரவு வைத்து ஒரு சமூகம் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகளில் ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவரை அடக்கம் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர் வாழும் பொழுது வசிப்பதற்கு பணம் கொடுத்து நிலம் வாங்குவது போல நல்லடக்கம் செய்வதற்கு பாரிய தொகையை கொடுத்து நிலம் வாங்கி அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும். சோதனை பிரியார்களே, அதனால் இந்த விடயத்தையும் இன்று இந்த ஊரை சார்ந்த பிறந்தவர்கள், இந்த ஜும்மாவுடைய ஹுத்பாவுடைய கடனை நிறைவேற்ற வந்திருப்பவர்கள் இதையும் தலைமை மேற்கொள்ளுங்கள். இந்த ஜனாசாக்கள் நல்லடக்கம் செய்வதற்கான இந்த தேவைப்பாடுகள் நமது 2 மக்பராக்களை நிரப்ப வேண்டிய அவசிய தேவைப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இதற்கும் அல்லாஹ் தந்திருக்கும் செல்வங்கள், உடல் ஆரோக்கியங்கள், வசதிகள், நல்ல சிந்தனைகளை கொடுத்து இந்த ஊரில் நிலவுகள் உருவாகுவதற்கு காரணிகளாக இருக்க வேண்டும். உறுதியாக அருமையான சோதர்களே, மனிதர்களில் சிறந்தவர் ஹைருன் நாஸ் அன்ஃபஅஹும் லின்னாஸ், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பிரயோசனம் உள்ளவர்.
நமது பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டால், தேவை ஏற்பட்டால் மருந்து சிகிச்சை செய்வதற்காக செல்லக்கூடிய இடமே முஸ்தஷ்பா, வைத்தியசாலை. இன்று அந்த வைத்தியசாலைகளுடைய அறிக்கை சொல்லுகிறது, அவர்கள் நாடுகிறார்கள். இன்று எங்கள் வைத்தியசாலைகளில் நோயாளிகளுக்கு இரத்தம் பற்றாக்குறைவாக இருக்கிறது. இன்று எமது ஜனாசா சங்கங்கள் எமது ஊரில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஊரிலிருந்து இரத்த தானங்கள் ஏற்பாடு செய்து பாரிய கொடைகளை கொடுங்கள், மக்களை வாரமையுங்கள் என்ற தேவையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மே மாதம் 2ஆம் தேதி நாளைய தினம் அலிகான் பாடசாலையில் காலை 8 மணியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் 3 மணி வரையும் ரத்தம் கொடை கொடுக்கும் ஒரு ஏற்பாடும் இந்த ஊரில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் அல்லாஹு தஆலா எல்லா விதமான வளங்களையும் தந்திருக்கிறான். யாருக்கு உடலால், பணத்தால், சிந்தனையால், ஆற்றலால், அறிவால் அல்லாஹ் தந்திருக்கிற வளங்களையும் இந்த பூமியில் மனிதர்கள் நிலவாக வாழ்வதற்கு நாம் பலம் படுத்துவோம். சோழர்களே, அல்லாஹ் தந்திருக்கும் செல்வம், ஆரோக்கியம், அதிகாரம், அறிவு இது எனக்கு மட்டுமல்ல, எமது சமூகத்துக்கு நாம் சிந்திக்க வேண்டும். சமூகத்தை வாழ வைக்க வேண்டும். வாழ்ந்துவிட்டு நோட்டாகுவதல்ல, ஒரு சமூகத்தை வாழ வைத்து விட்டு நோட்டாக வேண்டும் என்ற நல்ல பல சிந்தனைகளை இன்றைய குத்பாவில் முதலாவது சுருக்கத்தை சொல்கிறேன். இது ஹஜ்ஜுடைய மாதம், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை தந்திருக்கிறாரோ அவர்கள் இந்த வருடம் இல்லை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய வருடங்களில் அவசரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக முன்னாயத்தம் செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபாவுடைய மைதானத்திலிருந்து செய்த குத்பா பேருரை ஒரு மனிதனுடைய மானம், உரிமை, கண்ணியம், மகத்துவம் அதை போடப்பட வேண்டும். யாரும் யாருடைய மானத்தில் கீறி கேட்காதீர்கள். அங்குமிங்கும் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் அங்குமிங்கும் எழுதி முடிக்காதீர்கள். சந்தேகங்கள், தெளிவுகள் தேவைகள் இருந்தால் உரியவரை அழகிய தெளிவுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மூன்றாவது, உலகியாருடைய காலம் வந்து கொண்டிருக்கிறது. உலகியாருடைய வழக்கத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு முன்னோராக நான்காவது, 4 விடயங்கள், அதற்கு 3 விடயங்கள் பிற்படுத்தப்படக்கூடாது. தொழுகை அது நேரம் வந்துவிட்டால், திருமணம் அதுடன் சார்ந்த விடயங்கள் நேரத்தை கணக்கீடு செய்வது, நேர முகாமைத்துவம். மூன்றாவது, ஜனாசாக்கள் மௌத்தாகிவிட்டால் அவசரப்படுத்துவது, அவருடன் சேர்ந்த இது போன்ற தேவைகள் நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் இரத்த தானம் இருக்கிறது. நமது ஊரில் உள்ள எல்லாரும் இந்த அனைத்து விடயங்களையும் கவனம் செலுத்தி அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வல்லவன் அல்லாஹ் நம்மளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் மேலான ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ளாராக. சிறந்த நல்ல சமுதாயமாக எங்களை ஆற்றுவாராக. என்னுடைய தாழ்வுடைய பாவத்தை மன்னிப்பாராக. குர்ஆனையும் ஹதீஸையும் படித்து தந்த சார்ந்தார்கள் ஆசிரியருடைய பாவங்களை மன்னிப்பாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.